விஜய் அவர்களோட அரசியல் வாழ்க்கையில ஒரு கருப்பு நாள் அப்படின்னு சொன்னோம்னா அது அந்த கரூர் சம்பவம் நடந்த நாள் தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஒரு நாள்ல கிட்டத்தட்ட 41 பேர் கூட்ட நெரிசலால உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களுக்கு எந்த விதமான பெரிய அரசியல் நிகழ்வு நடக்கவே இல்லை. அண்ட் ரொம்ப முக்கியமா டிவிகே சார்பில் கிட்டத்தட்ட 100 நாள் டிவிகே கட்சியே முடங்கி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். டிவிகேயோட ரொம்ப முக்கியமான நபர்கள் எல்லாமே தலைமறைவுல இருந்தாங்க. அண்ட் இந்த சம்பவம் விஜய் அவர்களுக்கு மட்டும் இல்லாம டிவிகே கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்ட மக்கள் மத்தியில் விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்த சம்பவத்துக்கும் டிவிகே கட்சிக்கோ இல்லாட்டி விஜய் அவர்களுக்கோ எந்த விதமான சம்மதமும் கிடையாது, எங்களோட சப்போர்ட் எப்பொழுதுமே விஜய் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி மக்கள் அவருக்கு பயங்கரமான சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த கேஸ் சிபிஐக்கு மாற்றப்பட்டு சிபிஐ இந்த கேஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க நிலையில சோ இப்போ விஜய் அவர்களுக்கு சிபிஐல இருந்து ஒரு சம்மன் வந்திருக்கு. அந்த சம்மன் படி விஜய் அவர்களை வர 12ஆம் தேதி டெல்லியில இருக்கக்கூடிய சிபிஐ ஹெட் ஆபீஸ்ல இன்வெஸ்டிகேட் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் ஜனவரி 12ஆம் தேதி டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ ஹெட் குவார்டர்ஸ்க்கு செல்ல போறாரு அப்படின்றது இப்போ அபிஷியலா வந்திருக்கு. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய ஸ்பெகுலேஷன் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் மேல எந்த விதமான தவறும் கிடையாது, சிபிஐ சைட்ல இருந்து முழுமையா அவங்க விசாரணையை ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் விஜய் அவர்களை அங்க கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ஸ்பெகுலேஷனும் போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கேஸ் அடுத்த லெவலில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது. அண்ட் நீங்களாம் சொல்லுங்க, இந்த எலெக்ஷன்ல டிவிகே கட்சி ஜெயிக்குமா அல்லது டிஎம்கே கட்சி ஜெயிக்குமா அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தி பிராண்டிங் டியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.